ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். பேசிக் டெக்னிக் படிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒண்ணுமே தெரியாம பழகுறவங்க இந்த பெரிய ஊசிய வச்சு பழகுனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒரு அக்ரிலிக் யான் தான் எடுத்திருக்கேன். நீங்க பெரிய நூல் வச்சு கூட பழகலாம். பெரிய நூல் இன்னுமே ஈஸியா இருக்கும். எப்படி பிடிக்கலான்னு பார்க்கலாம். பிடிக்கிறது வந்து பென்சில் கிரிப். நம்ம பென்சில் எப்படி பிடிப்போம்? இப்படி தானே பிடிப்போம். இப்படி தானே எழுதுவோம். ஒரு பென்னு பிடிப்போம்ல, இப்படி எழுதுவோம். இது நைஃப் கிரிப்பு. நம்ம நைஃப் எப்படி பிடிப்போம்? அதே போல தான் பிடிக்கணும். இப்போ ஒரு கத்தி பிடிக்கும்போது இப்படி தானே கட் பண்ணுவோம். இப்படி தானே கட் பண்ணுவோம். இந்த ஊசி இந்த கைக்கு அடியில போனா இதுக்கு பேரு நைஃப் கிரிப்பு. இந்த ஊசி இந்த கைக்கு மேல வந்தா பென்சில் கிரிப்பு. இந்த நூல நம்ம கையில எப்படி ஹோல்டு பண்ணி ஸ்டிட்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து வலது கை, இது இடது கை. இந்த இடது கையில இந்த இருக்குல்ல இந்த பெரிய நூல் பக்கம். இது வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட்டு இந்த கட் பண்ண பக்கம். இப்படி ஒரு சுத்து சுத்திட்டு இந்த 2 விரலுக்க உள்ளாடி இந்த இருக்குல்ல உள்ளாடி. உள்ளாடி எடுத்து இத மேல கொண்டு வரணும். மேல கொண்டு வந்து இப்படி பிடிக்கணும். இப்படி. இப்படி நம்ம தைக்கும்போது ஸ்டிட்ச் பண்ணிட்டே இருக்கும்போது இப்படி வந்துட்டே இருக்கும். இந்த நூல் இப்படி வந்துட்டே இருக்கும். இந்த பேக் சைட்லேருந்து. இது வந்துட்டே இருக்குதா? இப்படி வந்துட்டே இருக்கும். இப்படி மடக்கி வைக்கணும். இந்த 2 விரலையும் இப்படி மடக்கி வச்சோம்னா, டைட்டா நிக்கும். இது ஃபர்ஸ்ட் மெத்தடு. செகண்ட் மெத்தட் வந்துட்டு, அதே போல தான் இந்த விரலுக்கு மேல விடணும். மேல விட்டு இப்படி பிடிக்கிறது. எல்லா விரலுக்கும் மேல. இங்க ஒரு சுத்து சுத்தி, உங்களுக்கு எந்த முறையில நீங்க செய்தா வருமோ, அதே போல பிடிக்கலாம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் மெத்தட்ல பிடிக்கிறேன். இப்படி போட்டு ஒரு ஸ்லிப் நாட் போடணும். ஓகேவா? இந்த நாட் போட்டுட்டு, இத இங்க வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இங்க ஒரு சுத்து சுத்தி, இந்த 2 விரலுக்கு அடியில கொண்டு வந்து, இத மேல கொண்டு வந்து, இத பிடிக்கணும். இங்க டைட் இந்த இருக்குல்ல, பிடிக்கணும். இந்த சென்டர் இந்த நடுவிரல் இருக்குல்ல, நடுவிரல நீங்க நூல ஹோல்டு பண்ற விரல் தான் இது. இங்க லூஸ் இருக்குதா? அப்போ லூஸ் இருக்குன்னா, இந்த சைடு இழுத்து விடணும். இந்த உள்ள இருக்க நூல வெளியில இழுத்து விடணும். எல்லா இடமும் கொஞ்சம் டைட்டா இருக்கணும். நம்ம ஒரு விரல இப்படி ஆட்டுற மாரி. ஆட்டுனா இந்த நாட்டு போணும். இந்த ஊசிய இந்த நூல் இருக்குல்ல, இந்த நூலுக்கு அடியில விட்டு, இப்படி கொண்டு வந்து, இந்த நாட்டுக்குள்ள வெளில எடுக்கணும். இந்தா இருக்கு. இந்த ஊசிய இப்படி கொண்டு வந்து, இப்படி கொண்டு வரணும். இத ஊசிய இப்படி கொண்டு வந்தாலே வரும். நம்ம இங்க ஒவ்வொரு ஸ்டிட்ச் போட போட, இங்க லூஸ் பண்ணிட்டே வரணும். இப்ப இது லூஸா இருக்கு. ரொம்ப லூஸா இருக்கு. அப்ப இங்க ஈஸியா இப்படி வந்துரலாம். மறுபடியும் இங்க லூஸ் பண்ணி, லூஸ் பண்ணணும். இந்த விரல லூஸ் பண்ணணும். விரல லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணணும். இல்லன்னா இங்க டைட்டா பிடிச்சேன்னா, இங்க வராது. அடுத்த ஸ்டிட்ச் பண்ணதுக்கு நூல் வராது. அப்ப இங்க கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு, இப்படி பண்ணணும். ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு, ஒரு சுத்து சுத்திட்டு சுண்டு விரல, அதுக்கப்புறம் இந்த நூல இங்க கொண்டு வந்து, மேல கொண்டு வந்து இந்த 2 விரல பிடிக்கணும். இந்த நடு விரலும், பெருவிரலும் பிடிக்கணும். பிடிச்சிட்டு கொஞ்சம் இங்க டைட் பண்ணணும். கொஞ்சம். கொஞ்சம் இங்க லூஸா இருக்குல்ல, அதில வந்து கொஞ்சம் உள்ளாடி கொஞ்சம் டைட் பண்ணிட்டு, அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு இந்த விரல வச்சு தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போறோம். இந்த 2 விரலும். பண்ணிட்டு அடுத்தது செயின்ல வரும்போது இந்த இந்த விரல் வந்து அடுத்த செயின்ல வரணும். இந்த விரல் அடுத்த செயின்ல வரணும். இப்படி பண்ணும்போது இந்த விரலும் ஆடணும், இந்த விரலும் ஆடணும். இந்த விரல கொண்டு வரணும். இங்க லூஸ் விடணும். இந்த கையில லூஸ் விடணும். இந்த சுண்டு விரல்ல. இந்த செயின இங்க கொண்டு வரணும். மறுபடியும் இங்க பிடிச்சோம்னா நிக்கும். டைட்டா நிக்கும். லூஸா கொஞ்சம் போல அப்படி விட்டுட்டே இருந்தீங்கன்னா, அப்படி வந்துட்டே இருக்கும். அப்படி வந்துட்டே இருக்கும். மறுபடியும் இங்க பிடிக்கணும். நூல் இப்ப வரல. வரலைன்னா இங்க கொஞ்சம் லூஸ் விட்டு, ஃபர்ஸ்ட்டு நீங்க பெரிய ஊசி வச்சு செய்து பாருங்க. அப்பதான் கொஞ்சம் நல்லா வரும்.
இந்த இடத்துல இந்த பெரிய ஊசி இன்னுமே ஈஸியா இருக்கும். செயின் போட்டு பார்த்துட்டே இருந்தா வரும். ஃபர்ஸ்ட்டு பிகினர் லெவல்ல ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் பண்ணதுக்கு. நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணா தான் வரும் இது. இப்ப டைட் ஆயிடுச்சா? அப்போ இங்க கொஞ்சம் லூஸ் விடணும். இதுதான் பேசிக்கு. ஒன் மோர் டைம் சொல்லவா? ஒரு ஸ்லிப் நாட் போடணும். அதுக்கப்புறம் இந்த பெரிய பக்கத்த இப்படி சுத்தி விடணும். விட்டுட்டு இந்த நூல இந்த 2 விரலுக்கு அடியில, இந்த மோதிர விரல் இருக்குல்ல, இந்த 2 விரலுக்கு அடியில விட்டுட்டு, இந்த நூல இந்த விரலுக்கு மேல விட்டுட்டு, இந்த இந்த சைடு தான் பிடிக்கணும். அதுக்கப்புறம் இங்க டைட் பண்ணி விடணும். இப்படிதான் பிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஊசிய இங்க கொஞ்சம் லூஸா இருக்குது. இப்படி வரணும். இப்படி வச்சு, இப்படி சுத்தி தான் இங்க வரணும். ஃபர்ஸ்ட் இந்த ஊசி ரைட் சைட பார்த்து இருக்கும். இப்படி பண்ணும்போது. இந்த நாட்டுக்குள்ள போடும்போது லெஃப்ட் சைட பார்த்து இருக்கும். ரைட்டு, லெஃப்ட். ரைட் சைடு இப்படி கொண்டு வந்து லெஃப்ட். ரைட்டு, லெஃப்ட். இந்தா இருக்குல்ல. இந்த ஊசி ஃபர்ஸ்ட்டு இப்படி பார்த்துருக்கும். என்ன பார்த்துருக்கும். ரைட் சைட பார்த்துருக்குமா? அதுக்கப்புறம் நம்ம இங்க கொண்டு வரும்போது, இந்த இருக்குல்ல லெஃப்ட் சைடுக்குள்ளாடி இப்படி வரும். மறுபடியும் ரைட் சைடு பார்க்கும். அதுக்கப்புறம் சுத்தி லெஃப்ட் சைடுல வரணும். ரைட்டு, இங்க உள்ள வரும்போது லெஃப்ட்டு, அப்படி. நீங்க ரைட்டு, லெஃப்ட்டுன்னு வந்தாலே உங்களுக்கு மைண்ட்ல நல்லா பதியும். இந்த சைடு வச்சுட்டு இப்படி. அவ்வளோதான் நாட்டு. பழகுன பிறகு நீங்க சும்மாவே கை ஆட்டோமேட்டிக்காவே வந்துரும் இப்படி. ஏ ஷேப்ல வந்துரும். நீங்க எப்படி இத சுத்தலாம் மாட்டீங்க. இப்படியே வந்துரும். இந்த 2 விரலும் நம்ம இப்படி பிடிச்சிடலாம். இப்படி வரும். ஈஸியா அசால்ட்டா போட்டுடலாம். ஏன்னா இங்க லூஸா இருக்கும்ல. நீங்க ஃபர்ஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் டைட் பண்ணி பாருங்க. கைய இந்த சைடு சுத்தி அப்படி பண்ணி பாருங்க. அது கொஞ்சம் நல்லா வந்த பிறகு ஏ ஷேப்ல பண்ணலாம். ரைட் சைடு பார்த்துட்டு இப்படி இப்படி டர்ன் பண்ணி இப்படி கொண்டு வரணும். ரைட்ல நூல் எடுத்துட்டு லெஃப்ட்டுக்குள்ளாடி கொண்டு வரணும். ரைட்ல நூல் எடுத்து லெஃப்ட்டுக்குள்ளாடி விடணும். ரைட்டு, லெஃப்ட். ரைட்டு, லெஃப்ட் அவ்வளோதான்.